ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இவரோட ஒய்ஃபுக்காக 50,000 புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த புடவையை பார்த்தோன்னே உங்களோட ஒய்ஃப் எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து இந்த புடவை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவருமே நான் பண்ணுற பிஸ்னஸில் 20 லட்சம் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ காஸ்ட்லியான புடவை வாங்கிட்டு வந்து உன்ட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த அந்த பையனோட அம்மா நம்மளை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறான், நம்மளுக்கு ஒரு புடவை கூட இது வரைக்கும் எடுத்து தரல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன ரொம்பவே பிடிக்குமா? இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ஹியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மேலும் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. கண்டிப்பா மறுநாள் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும். அப்புறம் ஒரு நாள் இவரோட ஒய்ஃபு கிட்ட நான் பண்ற பிசினஸ்ல 50 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் கடன் வாங்கின எல்லாருமே இப்ப கடனை திருப்பி கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்டு இவங்களோட ஒய்ஃப் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, உனக்கு என்ன இவ்வளவு கடன் இருக்கா, நான் இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டு இவங்க அம்மா இவங்களோட நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த நகையை கொடுத்துட்டு அந்த நகையை வச்சு உன்னோட கடன்லாம் அடிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றாங்க.